மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இப்பகுதிகளில் நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையாத பிரச்சனையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இரெக்டைல் டிஸ்பங்க்ஷனை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு ஆண்குறி விரைப்புத்தன்மை அடைவதற்கு 3 பரிமுறை ஊடாக செல்ல வேண்டும். முதலாவதாக அதை நாங்கள் சொல்லுவோம், இந்த இரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் எனப்படுகின்ற இந்த ஆண்மை இன்மை ஏற்படுவதற்கு 3 படிமுறை காரணங்கள் இருக்கின்றது. முதலாவதாக ஃபெயிலியர் டு இனிஷியேட். இந்த ஃபெயிலியர் டு இனிஷியேட் என்று சொல்லுகின்ற போது ஆண்குறி விரைப்புத்தன்மை அடைவதற்குரிய தூண்டல்களிலே ஏதாவது பிரச்சனை. அந்த தூண்டல்களிலே பிரச்சனை என்று சொல்லுகின்ற போது அது மனநிலை பிரச்சனையாக இருக்கலாம். இரண்டாவதாக நியூரோஜெனிக் என்று சொல்லப்படுகின்ற நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். நரம்புகளில் ஏதாவது பாதிப்பு இருக்கின்ற போது அல்லது அவருடைய மனநிலையிலே ஏதாவது பாதிப்பு இருக்கின்ற போது இந்த ஆண்குறி விரைப்புத்தன்மை ஆரம்பிக்கின்ற அந்த நிலைமை பாதிக்கப்படும். அதை நாங்கள் ஃபெயிலியர் டு இனிஷியேட் டியூ டு சைக்காலஜிக்கல் ஆர் சைக்கோஜெனிக் ஆர் நியூரோஜெனிக் என்று சொல்லுவோம். மனநிலை, இரண்டாவதாக நரம்பு. அதாவது ஒரு பெண்ணுடன் ஒரு ஆண் தொடர்பினை வைப்பதற்கு தொடங்குகின்ற போது கண்ணாலே அந்த பெண்ணை பார்த்து அதற்குரிய ஆசை ஏற்பட்டு அதன் பிற்பாடு அதற்குரிய தூண்டல்கள் மூளையிலே இருந்து வர வேண்டும். எனவே இந்த பாதையிலே, இந்த பாத்வேயிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது அந்த ஆணுக்கு இந்த தூண்டல் ஏற்படாது. எனவே இதற்குரிய முக்கிய காரணம் என்ன? ஒன்று மனநிலை அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இரண்டாவதாக அடுத்த பிரச்சனை என்ன? ஃபெயிலியர் டு ஃபீல். அதாவது இப்போ ஆசை வந்து விட்டது, நரம்புகளில் இருந்து தூண்டல் வந்து விட்டது. ஆனால் இப்போது என்ன பிரச்சனை ஏற்பட போகிறது என்றால், அவருக்கு இந்த நரம்பு நாடிகளிலே இருக்கின்ற நாடி பகுதியிலே அந்த இரத்தம் நிரப்பப்பட வேண்டும், ஃபில் பண்ணப்பட வேண்டும். அதை நாங்கள் ஃபெயிலியர் டு ஃபில் என்று சொல்லுவோம். அது ஆர்டீரியோஜெனிக் என்று சொல்லுவோம். இது சாதாரணமாக எங்களுடைய குருதியோட்டம் சம்பந்தப்பட்டது. அதாவது இருதயம், நாடி நாளங்கள், அடுத்தது இரத்தம் சம்பந்தப்பட்டது. இதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? ஃபெயிலியர் டு ஃபில் என்று சொல்லுவோம். எனவே இதுக்கு என்ன காரணம் என்றால், தூண்டல் வந்துட்டது, ஆனால் இரத்த ஓட்டம் எங்களுடைய ஆண்குறிக்கு வருவது இல்லை. அதற்குரிய காரணங்கள் என்ன? பல காரணங்களை நாங்கள் பிறகு பார்க்கலாம். எனவே ஃபெயிலியர் டு ஃபில் என்று சொல்லுகின்ற போது, அதாவது இரத்தம், அந்த ஆண்குறியில இரத்தம் நிரப்பப்படாத ஒரு தன்மை ஏற்படுகிறது. எனவே இதைத்தான் ஃபெயிலியர் டு ஃபில் என்று சொல்லுவோம். இது ஆர்டீரியோஜெனிக் எனப்படுவது. இது இருதயம், இரத்தம், நாடி நாளங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கின்றது. மூன்றாவதாக ஒரு பெண்ணை பார்க்கின்றோம், அந்த பெண்ணுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. எனவே நரம்புகள் எல்லாம் வடிவாக வேலை செய்கிறது, மனநிலை எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றது. எனவே எங்களுக்கு மூளையில இருந்து எங்களுக்கு நரம்புகள் சொல்லுகின்றது, இந்த பெண்ணுடன் நீங்க தொடர்பு கொள்ளலாம் என்று. அதே நேரத்தில் இருதயத்தில் இருந்தும் நல்லா இரத்த ஓட்டம் ஆண்குறிக்கு வருகிறது. எனவே அதுவும் சரியாவிட்டது. ஆனால் மூன்றாவதாக இந்த வந்த இரத்தத்தை சேர்க்க முடியாது. நான் சொன்னேன், இந்த ஆண்குறிக்கு இரத்தம் வந்தால் அந்த இரத்தம் மீண்டும் நாளங்கள் மூலமாக இருதயத்துக்கு போகாமல் அந்த ஆண்குறியில இருக்கிற அந்த கோப்போரியல் சிஸ்டம் எனப்படுகிற தசைநார்கள் சுருங்கி அந்த ஆண்குறிக்குள்ளே இந்த இரத்தத்தை சேமிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையாது. எனவே இதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? ஃபெயிலியர் டு ஸ்டோர் என்று சொல்லுவோம். எனவே இந்த ஃபெயிலியர் டு ஸ்டோர், அதாவது ரத்தம் வந்து அந்த ரத்தத்தை ஆண்குறியிலே தேக்கி வைக்க முடியாத நிலை, சேமித்து வைக்க முடியாத நிலை ஃபெயிலியர் டு ஸ்டோர் என்று சொல்லுவோம். இதற்குரிய காரணம் என்ன? நரம்புகளிலே, நாளங்களிலே ஏற்படுகிற பிரச்சனை, வீனோஜெனிக் என்று சொல்லுவோம். நரம்புகள் நாளங்களிலே ஏற்படுகிற பிரச்சனை. அல்லாவிட்டால் இந்த இதுக்குள்ள இருக்கின்ற, அதாவது இந்த
நாளங்கள் ஏற்படுற பிரச்சனை மட்டும் என்று சொல்லிவிடாமல் அதே நேரத்திலே அந்த ஆண்குறியில் இருக்கிற அந்த கோப்போரியல் என்ற ஒரு தசைகள் இருக்கின்றது. எனவே அந்த கோப்போரியல் சிஸ்டத்திலே ஏற்படுகின்ற மாற்று பிரச்சனை காரணமாகவும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. இதை நீங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒருவர் நேற்று கூட வாட்ஸ்அப்பின் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டார், ஐயா இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு சிஸ்டமும் இதிலே தொடர்பட்டுதான். உண்மையாக அது மிகவும் முக்கியமான, நீங்களே இப்ப பார்த்திருப்பீர்கள். இப்போது நான் இவ்வளவு நாளமும் சொல்லிக்கொண்டு வருகிற விடயம் என்னவென்றால், இப்போது 125% பிரச்சனையை தான் நான் முடித்திருக்கின்றேன். எனவே அதாவது இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. என்றபடியினால்தான் மீண்டும் சொல்லுறேன், ஒருவர் சுகதேகியா இருக்கணும் என்றால் ஃபுட், ஸ்லீப் அண்ட் செக்ஸ் மூன்றும் இருந்தாலே அந்த நபர் 100% சுகதேகியா இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த நபருடைய சுகதேகியால் பாதிக்கப்படுகின்ற போது சாப்பிட முடியாது, நித்திர கொள்ள முடியாது, தன்னுடைய துணையுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்ள முடியாது. இது மிகவும் முக்கியம். ஃபுட், ஸ்லீப் அண்ட் செக்ஸ் இந்த மூன்றும் இருந்தால். எனவே ஒரு ஆண்குறியினுடைய ஆண்மை இன்மை ஏற்படுவதற்கு உங்களுக்கு தெரியும். இப்போது நான் சொன்னது போல அதில் ஏற்படுற உடல் தொழியல், பிசியாலஜி என்று சொல்லுவோம், உடல் தொழியல் பொறிமுறையை பார்க்கின்ற போது முதலாவதாக ஃபெயிலியர் டு இனிஷியேட், ஆரம்பிப்பது. அது என்னத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறது? நரம்பிலும் மனதிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ரெண்டும் சம்பந்தப்பட்டு ரெண்டும் ஒழுங்காக வேலை செய்கிறது. இரண்டாவதாக ஃபெயிலியர் டு ஃபீல், ரத்த ஓட்டம் இல்லை, அங்கே இருதயத்திலே பிரச்சனை, இருதயம் தேவையான ரத்தத்தை பம்ப் பண்ணவில்லை, செலுத்தவில்லை, அல்லது இரத்தத்திலே பிரச்சனை, இரத்தத்திலே ஹீமோகுளோபினுடைய அளவு, அதாவது குருதிச்சோகை அனீமியா எனப்படுகிற பிரச்சனை இருக்கிறது. எனவே இரத்தத்திலே இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு குறைவாக இருக்கிறது என்றபடி அவருக்குரிய அந்த சக்தியோ உந்து சக்தியோ அது கிடைப்பதிலே அதிலே ஒரு பிரச்சனை ஏற்படுது. நாம் சொல்லுவோம் ஃபெயிலியர் டு ஃபீல். மூன்றாவதாக எல்லாமே ஒழுங்காக நடந்து ரத்தம் வந்து விட்டது ஆண்குறிக்கு, ஆனால் வந்த நாடியின் ஊடாக வந்த ரத்தம் மீண்டும் நாளத்தின் ஊடாக அப்படியே போய்விடுகிறது, அந்த ஆண்குறியிலே சேமிக்கப்படாமல். எனவே ஆண்குறியிலே இந்த ரத்தம் சேமிக்கப்பட்டால் தான் ஆண்குறிக்கு இந்த இரெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த விரைப்பு தன்மை ஆண்குறிக்கு ஏற்படும். இதில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் இதிலே நாங்கள் பாரதூரமாக பாதிக்கப்படுவோம். எனவே இதை நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லி அனுப்புங்கள். பல பெண்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டார்கள். பல பெண்கள் உண்மையாக தமிழ் பேசுகின்ற பெண்கள் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் கூட இப்போது முன்வந்து தங்களுடைய கணவரினுடைய பிரச்சனையை எவ்வாறு நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைமையிலே அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். எனவே அப்படி ஒரு நிலைமை வருகின்ற போது நாங்கள் உண்மையாக சந்தோஷப்படுகிறோம். என்ற வைத்தியர்கள் எங்களுடைய பெண்கள் கூட முன் வந்து தங்களுடைய கணவனுடைய பிரச்சனையை தீர்க்க விளைகிறார்கள் என்று. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவருக்கு சொல்லிக் கொடுங்கள். இதை ஷேர் பண்ணுங்கள், கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை பெல் சைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே தகவல் தேவையாயிருந்தால் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அதே நேரத்திலே இந்த பிறந்திருக்கும் நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.